கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாதாக. ஜைன் டிவி நேயர்களை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் நெகேமியா புஸ்தகத்திலே அலங்கத்தின் வாசல் எப்படி கட்டப்பட்டது, அவர் எப்படியாக எதிராளிகளிடம் ஜனங்களெல்லாம் வைத்து அந்த அலங்கத்தை முடித்தார் என்பதை பார்த்தோம். இதை 52 நாட்களுக்குள் முடித்து விட்டார் என்பதை பார்த்தோம். இந்த நாட்களில் நாம் பார்க்க பொழுது நிகழ்ச்சி கட்டின முடித்த பிறகு ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வசனங்களுக்காக தேவனிடத்தில் ஒரு நிமிடம் ஜெபித்து தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஏசப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறாச்சா, நான் அல்ல, நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஞானத்தை தாருங்க. ஆவியானவரே, நீர் வந்து பேசி உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த நாட்களிலே அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்கி அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக பல ஆலயங்களை பல நேரங்களில் ஆலயத்தை இடித்து பல மனிதர்களால் கட்டப்பட்ட விஷயமாக இருக்கிறது. இந்த நெகேமியா புஸ்தகத்தில் முக்கியமாக நாம் பார்ப்போம்னால் அலங்கத்தின் வாசலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அலங்கத்தின் வாசல் ஏன் கட்டப்பட வேண்டும், எதற்காக கட்டப்பட வேண்டும் என்றால், மேசியா வருவார். அந்த மேசியா வருகிற பொழுது இவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அலங்கத்தின் வாசல் இருக்க வேண்டும் என்று நெகேமியா கேட்ட பொழுது தன்னுடைய அர்த்த ராஜாவினிடத்திலே ஒரு சாதாரண ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தான். அவன் ஜனங்களை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த அலங்கத்தின் வாசலை 52 நாட்களுக்குள் கட்டி முடித்தார் என்பதை 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போது நாம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் எவ்வளோ பேர் அந்த அலங்கத்தை கட்டினார்கள், அதற்கு அந்த அலங்கத்திற்காக கொடுக்கப்பட்ட பொருள்கள் என்னென்ன, யாரெல்லாம் அதற்கு கொடுத்து உதவினார்கள் என்று பார்த்தோமானால், முதலாவது ஜனங்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஜனங்களை புத்திரர் என்று சொல்கிறார்கள், ஊரார் என்று சொல்கிறார்கள், பாடகர் என்று சொல்கிறார்கள், வாசல் காவல் காக்கிறவர் என்று சொல்கிறார்கள், நிதனிமியாரனர்கள் என்று சொல்கிறார்கள், சாலோமினின் வேலைக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் என்று சொல்கிறார். அதாவது இஸ்ரவேல் என்ற தங்கள் பிதாக்கள் வம்சத்தை பூர்வகத்தை சொல்ல மாட்டேன் என்ற சில ஜனங்கள் இருந்தார்களாம். ஆசாரியர் ஊழியத்தில் விளக்கமானவர்கள், ஆசாரியர் ஊழியத்தையே செய்யாத விளக்கமாக இருந்தவர்கள், தூரமாக இருந்தவர்கள், சபையார்கள், வேலைக்காரர், இப்படி எவ்வளோ பேருன்னு சொல்லி பார்த்தா 26,485 பேர் இந்த அலங்கத்தை வாசலை கட்டி முடித்த ஜனங்கள் என்று பார்க்கிறோம். இதில் தேவைப்பட்ட மிருகத்தையும் நம்ம பார்க்கிறோம். குதிரைகள் 736, கழுதைகள் 245, ஒட்டகம் 430, கழுதை 6720, இப்படி எண்ணிக்கையோடு பாருங்கள். ஜனங்கள் அவர்கள் யார் சபையைக்காகவோ கர்த்தருடைய வேலைக்காகவோ கட்டப்படும் பொழுது அவர்கள் பெயர்கள் எப்படி வேதாங்கமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதோ, நாம் கூட கர்த்தருக்காக செய்யப்படுகிற காரியம் நம்முடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புஸ்தகங்கள் கண்டிப்பாக எழுதியிருப்பார் என்பது நிச்சயமாக நம்ம நம்புகிறோம். அதே போல் அதுக்கு தேவையான பொருள்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்குறாங்கன்னு எவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாக்கா 41,000 தங்க காசு கொடுத்தாங்களாம், 4,200 வெள்ளி கொடுத்தாங்களாம், 50 கள்ளங்கள் கொடுத்தாங்களாம், 597 மாற்று வஸ்திரத்தை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று ஜனங்கள் என்ன செய்தாங்க, வேலையும் செய்தார்கள், அதற்குண்டான பொருளையும் கொடுத்தாங்க, தங்களுக்கு கிடைத்த குதிரையோ கழுதியோ அதற்கு உண்டான வேலைப்பாடுகளுக்கு தேவையான மிருகத்தையும் பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக அந்த அலங்கத்தை கட்டி முடித்து அவர்கள் சும்மா இருக்கவில்லை, கூடார பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய அந்த 7ஆம் மாதம் கூடார பண்டிகை நாள் வந்தது. அந்த கூடார பண்டிகை அவர்கள் கொண்டாடும் பொழுது எஸ்ரா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காலை தொடங்கி மத்திய வரைக்கும் நின்று கொண்டு அழகாக அந்த நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை வாசிக்கிறார். இது நம்மளுடைய நெகேமியா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த எஸ்ரா எந்த இடத்துல வாசிக்கிறான்னு சொன்னால், தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதிக்கு எதிராக
நின்று அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் அழுகிறார்கள். அப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம அந்த அதிகாரம் பூரா பார்த்தோம் என்றால், அந்த அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் எடுத்து வாசிக்கும் பொழுது ஜனங்கள் கர்த்தர் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். அப்படி அழுகும்போது நெகேமியாவும் எஸ்ராவும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அழாதீங்க, இது நம்ம என்ன சொல்றது, நம்ம அழக்கூடாது, இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்த நாள், நீங்கள் துக்கப்படும் அழவும் வேண்டாம் என்றார்கள். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், அது உங்களுடைய பலன் என்றார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. இந்த கூடார பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். அதுவும் 7 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த 7 நாட்கள் அவர்கள் என்ன செய்யறன்னா தினமும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். அப்படி வாசிக்கிற பொழுது ஜனங்கள் அதை நின்று என்ன செய்யறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி 9ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது ஜனங்கள் கர்த்தரை நோக்கி தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். அப்போ அந்த பாவங்களை பற்றி அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அவர்கள் இருந்தபடியினால், அதை படித்து அவர்கள் காண்பித்தபடியினால், முதலாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இதுதான் இங்க முக்கியமான இன்றைக்கு எபிசோடில் நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஜனங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள். அப்போ என்ன விண்ணப்பம் செய்தார்கள் பார்த்தா, பாவ அறிக்கை முதலாவது செய்கிறாங்க. பாவத்தை என்ன செய்கிறாங்க, மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, அவரை துதிக்கிறாங்க. உம்முடைய மகிமையின் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நீர் ஒருவரே கர்த்தர், வானமும் பூமியும் சிருஷ்டிப்பும் இவைகளெல்லாம் காப்பாற்றுகிறரே என்று அவரை துதித்து கொண்டே அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாமை பற்றி நினைக்கிறாங்க. நீ ஆபிரகாமை தெரிந்து கொண்டீரே, ஆபிரகாமுக்கு பெயர் மாற்றின தேவன் அல்லவா, நீ அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றி தேவன் அல்லவா என்று அவருடைய உடன்படிக்கை ஏற்படுத்தி பல தேச அவரிடத்துல கொடுத்தீங்களே அப்படி சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்றாங்க. அந்த ஜனங்க கர்த்தருக்கு நன்றி சொல்றாங்க. அதே மாதிரி எகிப்திலே அவங்க அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் சொல்றாரு, அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் இடத்துல பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறாங்களே. பார்வோனின் சேனைகள் என்ன செய்துச்சு, இவர்களை துரத்தி வரும்பொழுது அவர்கள் முழுகி போனார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் அந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இப்படியாக அந்த 9ஆம் அதிகாரத்தில் பாவ அறிக்கையும் ஆபிரகாமை பற்றியும் கர்த்தரை புகழ்ந்தும் எகிப்திலே நடந்த எல்லா நிகழ்வுக்காக, அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக கர்த்தரை என்ன சொல்றாங்க, நன்றி சொல்றாங்க. ஆனால் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த கர்த்தர் எப்படி அவங்கள வழி நடத்தினார் என்பதும் சொல்லப்படுகிறது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அகிஸ்தம்பம், நல்ல கட்டளைகளை கொடுத்தீரே, நல்ல கற்பனைகளை கொடுத்தீர்களே, பிரமாணங்களை கொடுத்தீரே, வானத்தின் அப்பங்களை கொடுத்தீரே, இப்படியெல்லாம் அந்த கர்த்தரிடத்துல முறையிடும் பொழுது இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் விஷயத்தையும் சொல்றாங்க. என்னத்துக்காக அவங்க எப்படி இருந்தாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா அவங்க சொல்றாரு, அகங்காரமாய் நடந்தார்களாம். ரொம்ப ஒரு ப்ரௌடு, ஒரு பெருமை அப்படி நடந்தார்கள். கற்பனைகளுக்கு செவி கொடுக்கவில்லை, அவங்களுக்கு செவி கொடுக்க மனசு இல்லை. அற்புதம் ஒன்றுமே, நீ செய்த ஒரு அற்புதத்தை அவங்க நினைக்காமே போயிட்டாங்க. கலகம் பண்ணினார்களே. அப்புறம் தலைவனை ஏற்படுத்து, எனக்கு ஒரு தலைவன் வேணும், தலைவர் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரே தலைவர் என்று நினைக்காத எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வார்க்கப்பட்டு ஒரு கன்றுக்குட்டியே என்ன செய்கிறாங்க, அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்து இதுதான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்படியாக அந்த 9ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். கர்த்தர் எப்படி இரக்கமுள்ளவராக இருந்தார் என்பதை 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நல்லவர், மன இரக்கத்தின் தேவன் என்பதை பார்க்கும்போது முதல்ல மன உருக்கத்தின் தேவனாக பார்க்கிறார். அவர் என்னது, மன உருக்கத்தின் தேவன், நீடிய
சாந்தமுள்ள தேவன், மகா கிருபையுள்ள தேவன். அவர்களுக்கு என்ன செய்யலை, ஒரு நாள் கைவிடலை. இப்படிலாம் செய்துட்டாங்களே, நம்மளை மறந்துட்டாங்களே, அக்கிரம செய்கிறாங்களே, இப்படி கன்றுக்குட்டியை வணங்குறாங்களே, நம்மை விட்டு ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்கிறார்களே, ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடாமல் என்ன செய்தார், அவர்களை கடக்க செய்கிறார். அவருக்கு நல்ல ஒரு அறிவை உணர்த்த நல்லாவையை கட்டளையிடுகிறார். மன்னாவியின் தண்ணீரை கொடுத்து பராமரிக்கிறார். வஸ்திரம் பழமையே ஆகவில்லைன்னு சொல்கிறாங்க. அவர் போட்ட வஸ்திரத்தையே என்ன செய்யலை, பழமையே ஆகலை. அவர்கள் கால்கள் கூட வீங்கப்படவில்லை. அவர்கள் எல்லையாக அவர்களுக்கு என்ன செய்தார், பங்கிட்டு கொடுத்தார். அவர்கள் பிள்ளை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். அவர் சொன்ன தேசத்திலிருந்து அழைத்து வந்தார். அவருடைய தயவினால் செல்வமாக வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு செல்வ நாயகனாக கர்த்தர் இருக்கிறார். செல்வத்தின் நாயகன் அவர். நட்சத்திரங்களை போல ஜனங்களை பெருக செய்கிற தேவன். இப்படிப்பட்ட ஒரு தேவன் பெரிய அக்கிரமத்தினால் அழிக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் உறக்கத்தினால, மன இறக்கத்தினால் அவர்களை மன்னிக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த முதல்ல கூடார பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ரெண்டாவது அவருடைய அவர் செய்த நன்மைகளை துதித்து நன்றி சொல்கிறார்கள். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன செய்தார்களோ அதை சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுதும், மீண்டும் பரலோகத்தை நோக்கி ஜனங்கள் கூப்பிடும் போதும் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நம்ம இங்கே பார்க்கலாம். தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை, சத்துருகளுக்கு அவர்கள் நீங்கி எப்படி ரட்சித்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். 9:28 மறுபடியும் பொல்லாப்பு செய்கிறார்கள். மனம் திரும்பி அவரை நோக்கி என்ன செய்ய, பொல்லாப்பு செய்துட்டு மனம் திரும்ப தேவனை நோக்கி கூப்பிடார்கள். அப்படி அநேக வருஷமாக என்ன பண்ணாங்களாம், தேவனை என்ன பண்ணாங்களாம், ரொம்ப இப்படி அதே அநேக தரம் மறுபடியும் பாவம் செய்கிறது, தேவனை கூப்பிடுவது, பாவம் செய்வது, தேவனை கூப்பிடுது. இப்படியே அவர் மன உருக்கத்தின்படி மன்னித்தும் வந்தார். அவர்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டே வந்தார். இப்படி அநேக தரம் அவர் நீடிய பொறுமையாக அவர்களை நிர்மூலமாக்கவில்லை என்பதை வேதம் சொல்கிறது. நிர்மூலமாக்க ஒரு தேவன். நம்ம இவ்வளோ பேர் பாவம், அவர்களுக்காக கண்ணீர் கர்த்தர் என்ன செய்தார், நம்மளுக்காக வானத்தின் அப்பங்களை கொடுத்து நம்மளை போஷித்த தேவன் என்று நம்மளுக்காக அடையாளங்களை அற்புதங்கள் செய்து அடிமைதனமின் வாழ்வை நம்மளை என்ன செய்தார், விடுதலை கொடுத்தார் என்று நினைக்காதபடி ஜனங்கள் போனார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை நிர்மூலமாக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக இவர்களை இந்த நெகேமியாவுடைய சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்ம உறுதியான ஒரு உடன்படிக்கைனா, ஒரு உடன்படிக்கை, உறுதியான உடன்படிக்கை நம்ம செய்யணும் கர்த்தருக்கு. அது என்ன உடன்படிக்கை? அந்த உறுதியான உடன்படிக்கை நம்ம எடுக்கும் பொழுது அவர் அதில் என்ன செய்யணும், முத்திரை போட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து என்ன பண்ணுறாங்க, 10ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நியாய பிரமாணத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உறுதியான உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னு சொன்னால் 37 உடன்படிக்கை செய்கிறாங்க. 37 உடன்படிக்கை. அது 10ஆம் அதிகாரம் 29 முதல் 39 வசனங்கள் வரை நம்ம பார்த்தா அவ்வளோ அழகான, நாங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், கர்த்தரை விட்டு விலக மாட்டோம், கண்டிப்பாக கர்த்தரை நாங்கள் தினமும் தொழுது கொள்வோம், கர்த்தரை நேசிப்போம் அப்படின்னு சில எல்லாம் அந்த விஷயங்களெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் முத்திரை போட்ட ஜனங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னால் 10ஆம் அதிகாரத்திலே 29லேருந்து 13 பேர் வரைக்கும், 13வது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா 88 பேர் முத்திரை போட்ட ஜனங்கள். எவ்வளோ பேர்னு சொன்னால் இந்த உடன்படிக்கைக்கு உறுதியான ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அதை எத்தனை பேர்னு சொன்னால் 88 பேர் இந்த உடன்படிக்கைக்கு உட்படுறாங்க. அதில் என்னன்னு சொன்னாக்கா 10ஆம் அதிகாரம் 29லேருந்து பார்த்தா நான் 2-3 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் பின்னாடி நீங்கள் வாசி தெரிஞ்சு கொள்ளுங்கள். தேவனுடைய தாசனாகிய மோசே கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளை சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்று அவர்கள் அந்த முத்திரையிடப்பட்ட ஜனங்கள் சொல்லப்படுகிறார்கள். இப்படியாக அந்த 29 முதல் நீங்கள் 39 வசனங்களை பார்த்தால் பரிசுத்த ஜனங்களாக நாங்கள் இருப்போம். அதாவது பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுடைய பரிசுத்தமாக நாங்கள் உண்மை நேசிப்போம், நியாய பிரமாணத்தில் எழுதுகிறபடியே நாங்கள் நடப்போம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களெல்லாம் அவர்கள் சொல்லி அவர்கள் தேவனுக்கு ஒரு உறுதியான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படியாக இருக்கும் பொழுது தேவாலயத்தில் எலியாசு தொபியாவுக்கு
அப்படின்ற ஒரு மனுஷன் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆலயத்தில் இந்த தனியாக அந்த ஆலயத்தின் அறைகளிலே ஆண்டவருக்கு தேவையான தசம பாகம் காணிக்கைகள் வைக்காமல் ஒரு தனி அறையை வைத்து கொண்டு தேவனை என்ன செய்யறான், மறந்து போகிறான். அப்போ இதை இந்த நெகேமியா காலத்தில் அந்த அலங்கத்தின் வாசலி கட்டப்பட்டு மீண்டும் அர்த்தசாஸ்திர ராஜாவிடத்தில் நெகேமியா வந்துடுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே திரும்ப அவர் அந்த இடத்துல அலங்கத்தின் வாசல் பக்கத்தில் அந்த ஆலயத்தில் அவர் தனி அறையை கட்டி இருக்கிற அந்த ஆலயத்தை என்ன செய்கிறாருன்னா, அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அவன் வைத்திருந்த எல்லா பொருட்களும் எடுத்து வெளியேறி விட்டு அங்கே என்ன இருக்க வேண்டுமோ, அதாவது விறகு காணிக்கை, சாம்பிராணி, தானியங்கள், திராட்சை ரசம் இப்படி தான் கொடுக்கணுன்றது அங்கே இருக்குது. அதை மட்டுமே அவன் நெகேமியா என்ன செய்கிறான், அதை மட்டுமே அனுமதிக்கிறான். அங்கே வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு பல தேசங்களில் இருந்து அந்த இடத்திற்கு வியாபார ஸ்தலமாக ஆலயத்தை மாற்றுகிறார்கள். அதனால் ஜனங்கள் அங்கே தொழுது கொள்ளாமல் மறந்து போகிறார்கள் என்பது நெகேமியா கேள்விப்பட்டு அந்த ஆலயத்தில் என்னென்ன வைக்க வேண்டுமோ அதை தான் உறுதியாக சொல்லப்பட்டு வைக்கிறார்கள். அங்கே என்னன்னா காணிக்கை, சாம்பிராணி, பனிமூட்டுகள், தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகள் இருக்க வேண்டும் என்று கட்டாயமாக அங்கே சொல்லப்பட்டு அந்த அறைகளில் இதை மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசி அந்த ஜனங்களுக்கு இது சொல்லப்படுகிறது. நெகேமியா இந்த திருச்சபைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற காரியத்தை, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இங்கே நடக்கக்கூடாது, அந்த ஓய்வு நாளில் நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசி அங்கே என்ன செய்கிறான், பொக்கிஷ அறைகள் மேலே விசாரிப்புக்காருக்காக ஆசாரியர், வேதபாரகர், லேவியரும் வைக்கிறான். அப்பொழுதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஓய்வு நாட்களில் விற்பனையெல்லாம் செய்யப்படாத அங்கே இருந்தது. வியாபார ஸ்தலத்தையெல்லாம் மாற்றி போட்டார். அந்த பரிசுத்த நாளாக அவன் ஒழுங்குபடுத்தி ஜனங்களுக்கு அவர் ஆராதிக்க வேண்டும் என்று அந்த ஆலயங்களிலே சொல்லப்பட்டிருந்தது. இப்படியாக செய்யப்பட்ட இந்த நெகேமியா சாலோமன் செய்த பாவத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. சாலோமன் என்ன செய்தார்னு சொன்னால், மறுஜாதியார் பெண்களெல்லாம் அவர் திருமணம் செய்து கொண்டார். அதனால் விக்கிரகங்கள் உள்ளே வந்ததுனால சாலமன் போல நம்ம செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசி அங்கே சுத்திகரிப்பு நாளாக அவரவர்கள் வேலையை முறைமையாக பகிர்ந்து கொடுத்தான். இப்படியாக தேவனுடைய பணிகளை நெகேமியா அருமையாக முடித்து ஜனங்களுக்கும் சொல்லி தன் சாதாரண ஒரு பானபத்தனாக இருந்தாலும் ராஜாவிடத்திலும் தன்னுடைய வேலை என்ன என்பதை ஜனங்களுக்கு நான் போய் சொல்ல வேண்டும் என்று மீண்டும் இந்த ஜனங்களை சந்தித்து தொடர்ந்து அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அழகாக சொல்லி முடிக்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நியாய பிரமாணங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். நியாய பிரமாணம் நம்மளுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் இருக்கிறது, கற்பனைகள் இருக்கிறது, நீதிகள் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நெகேமியா அழகாக எடுத்து ஜனங்களிடத்தில் சொன்னது போல நாம் கூட கர்த்தரிடத்திலே, கர்த்தாவே ஜனங்களிடத்தில் நாங்களும் இப்படியாக சொல்ல வேண்டும் என்பது கர்த்தரிடத்தில் கேட்போமாக. கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. எசப்பா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. எசப்பா, நெகேமியா போல நாங்கள் பாரம் எடுக்கிற பிள்ளைகளாக அப்பா, நாங்கள் ஜனங்களுக்காக தகப்பனே நாங்கள் உம்முடைய வார்த்தை கொண்டு போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அந்த அலங்கத்தின் வாசல் எப்படி அழகாக கட்டப்பட்டு முடிந்ததோ அதே போல் ராஜா உமக்காக நாங்கள் செய்யப்படுகிற சபைகளான இருந்தாலும் சபைக்காக ஆண்டவரே கட்டப்படுகிற ஒவ்வொரு கட்டிடங்களும் அப்பா நாங்களும் சேர்ந்து கட்டப்பட தேவன் ஆண்டவரே எங்களுக்கு உதவி புரிங்க தகப்பனே. அவர்கள் எப்படி பொருள் உதவியும் பண உதவியும் செய்து முடித்தார்களோ அப்படி எங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் தகப்பனே அதை கட்டும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. இந்த நாளை கெடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அந்த நாளை நீ ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.